எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோவில் பேராஷூட் அப்படின்னு உள்ள பிராண்டோட ரோஸ்மேரி ஆயிலும் கோகோனட் ஆயிலும் சேர்ந்து இருக்கிறது மாதிரி உள்ள ஹேர் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராடக்டோட பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஆயில் க்ரீன் கலர் கிடையாது, பாட்டில் தான் க்ரீன் கலரில் இருக்கும். அதனால ஆயிலும் சேர்ந்து க்ரீனாக இருக்கிறது மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரோஸ்மேரி ஆயிலெல்லாம் நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஹேர் திக்காக அடர்த்தியாக வளருகிறதுக்கு, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ட்ராண்ட்ரஃப் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ட்ராண்ட்ரஃப் பிரச்சனையை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி நல்ல பெனிஃபிட் எல்லாம் கொடுக்கறது தான் ரோஸ்மேரி ஆயில். ரோஸ்மேரி ஆயில் எல்லாம் டைரெக்டாக நம்மளோட ஸ்கேல்ப்லலாம் அப்ளை செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு ஆயில் கூட மிக்ஸ் செஞ்சு தான் யூஸ் செய்யணும். இதில் கோகோனட் ஆயில் கொடுத்துருக்குறாங்க. கோகோனட் ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்மளோட ஹேரில் அப்ளை செய்கிறனால சிப் சிப்பாக இருக்கும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதில் மினரல் ஆயிலும் சேர்த்துருக்குறாங்க. மினரல் ஆயிலெல்லாம் சிப் சிப்பாக ஒட்டிக்காது. ஹேரில் அப்ளை செய்கிற நேரம் ஹேருக்கு ஒரு ஷைனிங்கான லுக்கை கொடுக்கும். ஹேர் ஃப்ரிஸியாக இருக்குது, பிரேக் ஆகுது, டேமேஜ் ஆகுது அப்படின்னா மினரல் ஆயில் யூஸ் செய்கிற நேரம் ஹேர் டேமேஜ் தடுக்கப்படுது. இதில் ரோஸ்மேரி ஆயில், கோகோனட் ஆயில், மினரல் ஆயில் இந்த 3 ஆயிலும் சேர்ந்து தான் இந்த ஆயில் மேக் பண்ணுறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ஹேர் ஆயிலை யூஸ் செய்கிறதுனால நம்மளோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லை, ஹேரு முன்னாடி உங்களுக்கு இருந்த ஹேரை விட 2 மடங்கு அதிகமாக திக்காக அடர்த்தியாக வளரும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் செய்யணும் அப்படின்னா தேவையான அளவு ஆயில் உங்களோட ஹேண்டில் எடுத்துக்கோங்க. கையில் நல்லபடியாக தேய்ச்சி உங்களோட ஸ்கேல்பில் நல்லபடியாக மசாஜ் செய்யணும். நமக்கு ஹேர் ஃபால் இருக்குது, ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கவனம் நம்மளோட ஸ்கேல்பில் தான் இருக்கணும். ஆயிலை ஸ்கேல்பில் நல்லபடியாக மசாஜ் பண்ணணும். நல்லபடியாக மசாஜ் செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாத் எடுத்துக்கலாம். ஆயில் அப்ளை செஞ்சுட்டு ஷாம்பு போட்டு வாஷ் செய்யலாம் அப்படின்னு எதுவும் வெப்சைட்லேயும் கொடுத்துட்டு இல்லை, இதை பாட்டில்லையும் கொடுத்துட்டு இல்லை. ஹேரில் அதிகமான பிரச்சனைகள் இருக்குது, ஹேர் க்ரோத் ஆகணும், ஹேர் ஃபால் கம்மி ஆகணும் அப்படின்னா ஹேர் ஆயில் அப்ளை செஞ்சுட்டு ஷாம்பு போட்டு வாஷ் செய்யக்கூடாது. ஓகேவா? அப்ளை செஞ்சுட்டு பாத் எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு உங்களோட ஹேர்லேயே அப்படியே ஆயில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. உங்களுக்கு அதிகமாக சிப் சிப்பாக ஆயிலியாக இருக்கிற பிடிக்காது அப்படின்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ட்ராப்ஸ் உங்களோட கையில் எடுத்து உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் ஆயிலை அப்ளை செஞ்சு உங்களோட ஸ்கேல்ப் மொத்தமாக மசாஜ் செஞ்சு பாருங்கள். ஆயிலியாக உங்களோட ஹேரில் தெரியாது, சிப் சிப்பாகவும் ஒட்டிக்காது. இந்த ஹேர் ஆயிலில் நம்மளோட ஹேருக்கு ஸ்கேல்ப்புக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. பாரபின், சல்ஃபேட், சிலிக்கான், ஆர்டிஃபிஷியல் டை எதுவுமே இதில் ஆட் செஞ்சுட்டு இல்லை. க்ரூவல்ட்டி ஃப்ரீயான ப்ராடக்ட்டு. அது மட்டும் இல்லை, இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடான ப்ராடக்ட்டு. நான் வாங்கியிருக்கிறது 200 ml. இதோட ப்ரைஸு 160 ரூபா. இதோட ஸ்மெல் ரொம்ப மைல்டான ஸ்மெல்லு, இரிட்டேட் பண்ணுறது மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. ஓகே, இனி நான் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் செஞ்சு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். நான் யூஸ் செஞ்சுருக்கிறது இந்த அளவு யூஸ் செஞ்சுருக்கிறேன், ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? நான் எப்படி யூஸ் செஞ்சேன் அப்படின்னா ஃபுல் ஹேருக்கெல்லாம் அப்ளை பண்ணலை. எனக்கு சம்டைம்ஸ் அதிகமான ஹேர் ஃபால் இருக்கும். இந்த ஹேர் ஆயிலை வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சு. நான் இதுக்கு ஒரு சொல்யூஷனாக ரோஸ்மேரி ஆயில் ட்ரை செய்யலாம் அப்படின்னு நான் தேடுற நேரம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்த ப்ராடக்ட் தான் இது. ட்ரை செய்யலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். ஒரு 2-3 ட்ராப்ஸ் என்னோட கையில் எடுத்து ஃபிங்கர் டிப்ஸில் தேய்ச்சிப்பேன் ஆயிலை. அதுக்கு பிறகு ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் படுக்கிற விதமாக மசாஜ் செஞ்சுப்பேன். அதுக்கு பிறகு பாத் எடுத்துப்பேன். எனக்கு ஆயிலியாக ஃபுல்லாக இருக்கிறது பிடிக்காது, சிப் சிப்பாக ஒட்டிக்கிட்டு இருக்கிறதும் பிடிக்காது. அப்ளை செஞ்சு 1/2 hour கழிஞ்சதுக்கப்புறமா பாத் எடுத்துப்பேன். எனக்கு அந்த அளவு ஆயிலியாக தெரியாது. ஓகேவா? லைட்டாக ஒரு இது இருக்கும், ரொம்ப ரொம்ப லைட்டாக, ரொம்ப அப்படியே எனக்கு தெரிஞ்சது மாதிரி இல்லை. எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுது. அதனால இந்த மெத்தடை நான் ஃபாலோ செஞ்சேன். நிஜமாகவே ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிச்சு. ஓகேவா? எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஆயில் யூஸ் செஞ்சதுக்கப்புறமா ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகி இருக்குது. 100% அப்படியே நின்றுச்சு அப்படின்னு கிடையாது, இருந்தாலும் ஒரு 60-70% கம்மி பண்ணிருச்சு ஹேர் ஃபாலை. ஹேர் க்ரோத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலை ஒரு 6 months யூஸ் செய்யணும். தொடர்ந்து யூஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிற நேரம் தான் நமக்கு நிஜமாகவே ஹேர் க்ரோத் இருக்குதா அப்படின்னு தெரியும். ஆனால் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு 1 week 2 weekலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
ஹேர் க்ரோத்துன்னு சொல்கிறது டைம் எடுத்துக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேவா? அஃபோர்டபுள் ரேஞ்சு தான் இந்த ஆயில், ஆனால் நிஜமாகவே நல்லா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஆயிலை ட்ரை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்குது அப்படின்னா கண்டினியூ செய்யலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.